வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்ன மக்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ எங்கே போன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு 20 நிமிஷம் டிராவலில் தான் வந்து நம்ம ரியல் வேல்யூ ப்ரொமோட்டர்ஸோட ஏஆர் அவென்யூ வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 799 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் லீஸுக்கு வாங்குற காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொந்தமாக ஒரு வீடே வந்து வாங்கிக்கலாம். வெறும் 3 லட்சம் ரூபா முன்பணம் இருந்தால் போது இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 900 சதுரடியிலேருந்தே உங்கள்கிட்ட வந்து இடம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இடத்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிசிடிவி சர்வலைன்ஸு, அதுக்கப்புறமேட்டு வாட்டர் இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், சோலார் சிஸ்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் உள்ள வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க, அது எவ்வளோ சைட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட வீடியோவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சைட்டுக்கு வந்தாச்சு ஏஆர் அவென்யூக்கு. ஸோ நம்ம ஏஆர் அவென்யூவோட சைட் மேனேஜர் என்ன இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம பேசிக்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஏஆர் அவென்யூ வந்து திருச்சியில் வந்து எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா இனாமாத்தூர் அப்படிங்கிற லொக்கேட் ஆயிருக்குங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ். ஓகே, சன்னாசிப்பட்டி பிரிவுல இருந்து ஒரு 3வது கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொக்கேட். ஸோ மெயின்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை டு திருச்சி டு மதுரை பைபாஸ், அதுல இருந்து நாமங்கலத்துல வந்து ஒரு 3வது கிலோமீட்டர் நம்ம சைட். 3 கிலோமீட்டர்ல ஆக மொத்தத்துல இங்க போற ரெண்டு பைபாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 பைபாஸ்க்கு நமக்கு மெயின்ல இருக்கு. ஓகே, நம்ம இந்த சைட் வந்து இனாமாத்தூர்ல வந்து எத்தனை ஏக்கர்ஸ் நான் பிரிச்சிருக்கோம்? இது வந்து 2.25 ஏக்கர். 2.25 ஏக்கர். அது எத்தனை பிளாட்ஸ்? 36 பிளாட்ஸ் போட்டுருக்கு. 36. ஆல்மோஸ்ட் எத்தனை இது வரைக்கும் சோல்ட் ஆயிருக்கு? ஒரு 40% இது வச்சுங்க. 60% வந்து அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் பண்ணி கொடுத்துருவோம்? அமினிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருவாங்க, காம்பவுண்ட் வால் வந்துருங்க, ஃபுல்லாவே சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துருங்க. ஓகே, ஸோ 30 to 40 ஃபீட் ரோடு வந்துருங்க, தார் ரோடு வந்துரும். ஓகே, பிளான்ட் கொடுத்துருவாங்க, இபி கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ இடம் வாங்குறாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் கஸ்டமர். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்க பக்கத்துலலாம் போயிட்டு இருக்குங்க. எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைட் இனாமாத்தூர் பொறுத்த வரைக்கும் திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, நம்பர் 1 ஜாயிண்ட் 1 கோட்டுங்க. ஸோ அங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம திருச்சி மாவட்டம் தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வரும். ஆமா, இது எல்லாமே திருச்சி தாங்க. ஓகே, நம்ம ஏஆர் அவென்யூல வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கீங்க சைட்ல? அமினிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருவாங்க, ஓகே, காம்பவுண்ட் வால் சுத்தி வந்துருங்க. நம்ம வந்து ஃபுல்லாவே கேட்டட் கம்யூனிட்டி சுத்தி நமக்கு வந்து ஆமா கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. ஃபுல்லாவே தார் ரோட் கொடுத்துருவாங்க. ஓகே, தார் ரோட் மெயின் ரோட் 30 அடி தார் ரோடுங்க. சைடு ரோட்னா 23 அடி தார் ரோடுங்க. ஓகே, ஓகே, ஓகே கொடுத்துருவாங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஆமாங்க. வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, இபி கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஆமா, இபி கனெக்ஷன் கொடுத்துருவோம். 24/7 சிசிடிவி கேமராவும் இருக்குங்க. 24/7 சிசிடிவி கேமரா. கஸ்டமர்ஸ் வந்து இடம் வாங்குறாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன ஆஃபர்ஸ் நான் கொடுத்துருக்கீங்க? இப்போ வர கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்கோம். 500 ரூபா ஒர்த் உள்ள கிஃப்ட் வந்து எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் பேக் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்கோம். வர கிளைண்ட் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம சைட் 1 இயர் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. ஸோ சைட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஃபுல் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா.